ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளாகவே வந்து என்னால் மார்க்கெட் சரியாக ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நான் பெருசாக எந்த ட்ரேட்ஸும் பண்ணல மார்க்கெட்டில். இன் போத் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் அதனால் வந்து பெருசாக எதுவும் வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ண முடியாதனால என்னால் வீடியோ போட முடியல. ஐம் ரியலி சாரி ஃபார் தேட். பட் ஆனால் இப்போ வந்து நான் இன்னைக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபார் போத் நேச்சுரல் கேஸ், அலுமினியம் அண்ட் நான் ஜிங்க்கு கூட வந்து சேர்த்து மொத்தம் நான் மூணுமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அண்ட் என்னோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து அலுமினியமுக்கு வந்து நல்லாவே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான். ஸோ நேற்று வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மேலே ஏற்றி கொடுத்தானோ அதே அளவுக்கு வந்து செல்லர்ஸ் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக டாமினேஷனில் இருக்காங்க. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் செல்லர்ஸ் டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து அலுமினியம் வந்து கண்டிப்பாக செல்லிங் சைடில் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸ். மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செல்லிங் சைடில் மட்டும்தான் இருக்கான். பயர்ஸ் வந்து எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணாலும் சரி, திரும்ப திரும்ப மார்க்கெட் வந்து கீழே மட்டுமே தான் வந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் மேலே போகவே இல்லை. ஸோ இட் இஸ் பியூர் லைக் அ ஒன் வே ட்ரேடிங் மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது அலுமினியம்ல. அண்ட் ஐம் ஷுர் அந்த சேம் மெத்தட் வந்து நாளைக்கும் இருக்கும். இன்னைக்கு எப்படி வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாங்களோ அதே ஆப்ஷன்ஸ் தான் நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸாக இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் திரும்ப நாளைக்கு கீழே இறங்குவான் அப்படிங்கிறது தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக மார்னிங் ஓப்பன் ஆன உடனே வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஸோ அலுமினியமில் கண்டிப்பாக ஒரு ட்ரேட் எடுக்கிற பிளானில் தான் நான் இருக்கிறேன். கண்டிப்பாக நான் அது பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். என்ன ப்ரைஸில் வாங்க போகிறேன் அண்ட் எந்த ப்ரைஸில் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பட் இன்னைக்கு ஒரு சின்ன அப்டேட் மாதிரி தான். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் வீடியோ தான் இது. அண்ட் அலுமினியம் வந்து என்னோட கெஸ்ஸிங் படி வந்து கண்டிப்பாக அலுமினியம் வந்துட்டு மார்க்கெட் நாளைக்கு வந்து செல்லிங் சைடில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு வந்து நம்ம பிப்ரவரியும் பார்க்கலாம், மார்ச்சும் பார்க்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மார்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போத் நேச்சுரல் கேஸ் அண்ட் மினி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வொலாட்டைலாக தான் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நேச்சுரல் கேஸ் ரொம்பவும் மேலே போகல, ரொம்பவும் கீழே வரல. பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பையிங் சைடில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் வந்து பயர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் அதே அளவுக்கு செல்லர்ஸும் திரும்ப கீழே இழுத்தாங்க. திரும்ப பயர்ஸ் உள்ள வந்தாங்க. திரும்ப மார்க்கெட் வந்து மேலே கீழே போய்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ஒரு 1 hour பீரியடும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் உள்ள வர்றாங்க, திரும்ப பயர்ஸ் மேலே ஏற்றுறாங்க, திரும்ப செல்லர்ஸ் கீழே இறக்கியிருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்குது மார்க்கெட்டு. பட் நெவர்த்லெஸ் நாளைக்கு மார்க்கெட் எனக்கு எப்படி இருக்குன்னு தோணுது தான் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் போகும். ஏன்னா இன்னைக்கு நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க பயர்ஸ். ஸோ ஒருவேளை நாளைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து கீழே எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக செல்லர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு பயர்ஸ் இன்னைக்கு டாமினேட் பண்ணியிருக்காங்களோ நாளைக்கு வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. என்னால் கண்டிப்பாக ஷியோராக வந்து இதில் சொல்ல முடியல மார்க்கெட் வந்து பையிங் சைடில் இருக்குமா செல்லிங் சைடில் இருக்குமாங்கிறது நம்ம நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மேபி வேணால் நம்ம நேச்சுரல் கேஸில் என்ட்ரி எடுக்கலான்னு நான் பார்க்குறேன். பட் அலுமினியம் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் வந்து செல்லிங் சைடில் தான் இருக்க போகுது. அண்ட் மூணாவதாக வந்து நம்ம ஜிங்க் எப்போவுமே அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஜிங்க்கு வந்து என்னோட அனாலிசிஸ் படி நீங்கள் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து கீழே தான் இறங்கியிருக்கான் மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கு வந்து ஜிங்க் வந்து மேலே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு ஆனால் மேலே ஏறுவான் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் நாளைக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஜிங்கை பொறுத்த வரைக்கும். பட் பையிங் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. டு அன் எக்ஸ்டென்ட் மார்க்கெட் கீழே இறங்கலாம் ஜிங்க்கு. பட் ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு ரிவர்ஸ் கொடுத்தும் பயர்ஸ் கண்டிப்பாக டாமினேட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் ஜிங்கை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் மேலே போகும். பட் ஓரளவுக்கு டிப்பு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஜிங்க்ல. ஸோ இதுதான் வந்து என்னோட அனாலிசிஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நாளைக்கு கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அலுமினியம் நான் ட்ரேட் எடுக்கும்போது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம என்ன ப்ரைஸில் வாங்குறோம், என்ன ப்ரைஸில் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நேச்சுரல் கேஸ் வந்து நான் மேபி இன்னொரு 1 day கொடுத்து பார்க்கலான்னு பார்க்குறேன் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. பட் ஜிங்க் வந்து நாளைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கீழே இறங்குவான். பட் ஆனால் பயர்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இன்னையோட ப்ரெடிக்ஷன். அதாவது நாளைக்கு மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் நான் இன்னைக்கு பண்ணுறது. நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வந்து மார்க்கெட் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கும் அந்த ஒரு அனாலிசிஸ் இருக்கும் இல்லைங்களா, மார்க்கெட் எப்படி போகுது, எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது. கண்டிப்பாக நீங்களும் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து நம்ம
ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறையா வந்து எஜுகேஷனல் வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.